வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. அண்ணன், நவதானியம் தானம் செய்தால் பிளானட் வலு பெறுமா? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். ஓகே. அதுக்கு கீழே வந்து தானம் செய்தால் நல்லதுன்னு ஒருத்தர் கமெண்ட் கொடுத்திருந்தாரு. ஓகே. என்ன விஷயம்னா, நீங்க கேட்குற விஷயங்கள் எல்லாம் சுத்தி சுத்தி பரிகாரம் தான் கேட்குறீங்க. நேத்து கூட ஒரு கன்சல்டேஷன்ல இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அவங்களே சிரிச்சுட்டு எனக்கு தெரியும் அதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்கன்னு. பரிகாரம்லாம் ஆயிரக்கணக்குல செஞ்சு பார்த்துட்டு தாங்க இதெல்லாம் ஒரு புண்ணாக்குக்கும் ரெடியா இல்ல, சரியா இல்லன்றத சொல்றதுக்கு தான் இந்த நான் ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சது சீரியஸா. ஓகேங்களா? ஏன்னா பரிகாரம்ன்றது ஏமாத்து. பரிகாரம்ன்றது பொய். பரிகாரம்ன்றது உங்கள நீங்க ஆறுதல் படுத்திக்கிற ஒரு விஷயம். பரிகாரம்ன்றது வேற ஒருத்தர் உங்களை எப்படிலாம் இமோஷனலி உங்களை பயங்காட்டி பணம் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி விஷயம். இதுதான் பரிகாரம். ஓகேங்களா? ஏன் பரிகாரம் அப்படின்னா, இப்போ இந்த பிறவியில நீங்க வாழ்றீங்கல்ல, இந்த வாழ்க்கை தாங்க பரிகாரம். பூர்வ ஜென்மத்துல நான் அடிக்கடி இந்த பூர்வ ஜென்மம் பத்தி எல்லாம் பேச மாட்டேன். ஆனா போன ஜென்மத்துல நீங்க பண்ணியிருக்கிற அந்த கர்மாவை இந்த ஜென்மத்துல பரிகாரம் பண்ணி யாரெல்லாம் நீங்க போன ஜென்மத்துல கஷ்டப்படுத்துனீங்களோ அவங்களுக்கெல்லாம் பண்ண வேண்டிய கர்மாவை டெலி பண்ணிட்டு இந்த ஆத்மா பூமியில இருந்து போயிடும். இவ்வளவுதான். ஓகேங்களா? அந்த 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 ப்ராசஸ்ல என்ன மாதிரியான நண்பர் அமையணும், எந்த மாதிரியான காதலர் அமையணும், எந்த மாதிரியான லைஃப் பார்ட்னர் அமையணும், எந்த மாதிரியான தொழில் அமையணும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமையணும், எந்த மாதிரியான இறப்பு ஒருத்தருக்கு இருக்கணும்ன்றது பிறக்கும் பொழுது அப்படியே அந்த ஜாதக கட்டத்துல பிக்ஸ் பண்ணி வச்ச ஒரு விஷயம். ஓகேங்களா? அது நீங்க நவதானியத்தை தானமா கொடுத்தாலும் சரி, எதை தானமா கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா? ஏன்னா சமீபத்துல ஒரு கடைக்கு ரெகுலரா ஒரு கேஷன் கேரி ஒரு இந்தியன் கடைக்கு போவேன். அந்த அக்கா ரொம்ப ப்ரெஷரா இருந்தாங்க. என்னாச்சுக்கா அப்படின்னு கேட்டேன். என்னய்யா ஒரு பூஜை கேட்டாக்கா இப்பெல்லாம் வெள்ளி, தங்கம், வெண்கலம் இது 3 தானமா கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. அப்படியே அப்கிரேட் பண்ணிட்டே போவானுங்கக்கா அப்படின்னு. இது ஒரு புண்ணாக்குக்கும் செயலாகாது. ஓகேங்களா? ஏன்னா நீங்க என்ன மாதிரி தானம் பண்ணாலும், என்ன மாதிரி தலைகீழா நடந்து போனாலும் நடக்கிற விஷயம் தாங்க நடக்கும். இதுக்கு நம்ம கடவுளை பிளேம் பண்ணி ஒன்றும் இல்லை. ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண கத்துங்க. ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்ச பிறகு நான் கடவுள் சாமி கும்பிடுவேன். ஓகேங்களா? ஆனா சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் பண்றேன். ஏன்னா நமக்கு இவ்வளவுதான் அப்படின்றது என்னைக்கு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருதோ சில விஷயத்த அப்படியே கோ வித் ஃப்ளோன்னு போவீங்க. ஓகேங்களா? அதனால நீங்க நவதானியம் வந்து நீங்க தானம் செய்தாலும் சரி, எதை தானமா செஞ்சாலும் சரி, நடக்கிறது தான் நடக்கும். எல்லாமே நவதானியம் தானமா கொடுக்கலாம் அப்படின்னாக்கா ஏங்க ஒருத்தர் வந்து எலெக்ஷன் வச்சு பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு, ஏங்க எக்ஸாம் வச்சு போஸ்டிங் கொடுக்குறாங்க, எல்லாம் நவதானியமே தானம் கொடுத்துட்டு போயிடலாமே. பிராக்டிக்கலா யோசிங்க. நீங்க ஆன்மீகமா ஜோதிடத்தை யோசிச்சீங்கன்னா இந்த கடவுள் வருவாரா, அந்த கடவுள் வருவாரா, இந்த படத்துல பார்த்தனே ஆதிபராசக்தி இது கொடுத்தாங்களே அப்படின்லாம் வரும். ஆனா பிராக்டிக்கல். அன்னைக்கு கூட ஒரு கமெண்ட் பார்த்திருந்தேன். பீஷ்மர் இறப்புக்காக காத்திருந்தாரு. பீஷ்மரா யாரோ ஒருத்தர் கமெண்ட் கொடுத்திருந்தாரு. பீஷ்மர் யாருங்க? நீங்க யாரு? நீங்களும் நானும் பீஷ்மரா? நீங்களும் நானும் கிருஷ்ணனா? இந்த பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணர் வாழ்ந்த காலகட்டத்துல அவர் சந்திரனையும் சூரியனும் ஒரே நேரத்துல கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு அமாவாசைன்னு மாத்தி வைப்பாரு. ஏன்னா அவர் கிருஷ்ணர். அந்த யுகம் அந்த யுகம். இங்க கிருஷ்ணர் பூமிக்கு வரவே அலறுவாரு. ஏன்னா நம்மளாம் அந்த அளவுக்கு நல்லவங்க. இந்த நல்லவங்களை பாக்குறதுக்கு கடவுளுக்கு விருப்பமே இல்லாதனாலதான் கண்ணுல படாம மாயமா இருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயத்துல பிராக்டிக்கலா புரிஞ்சுங்க. எந்த விதமான பரிகாரமும் உங்களுக்கு ஆறுதல், அதை செய்ய சொல்றவங்களுக்கு வருமானம். இவ்வளவுதான். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.